ஹலோ எவ்ரிவன். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் வந்து பார்க்க போகிறோம். இதில் நம்ம கிராஃப்ஸ்லேருந்து டேட்டா எடுக்கிறோமே தவிர அதில் பெர்ஃபார்ம் பண்ணுற ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம இதுக்கு முன்னால் வந்து நம்ம பண்ண இதுதான். ப்ளஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக ரேஷியோஸ், அடிஷன், சப்ராக்ஷன் அதுலேருந்து வர்றது தான். ஓகேங்களா? ஸோ அந்த ஐடியா நமக்கு இருந்தால் போதும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், இதில் கேட்ட நிறைய கொஷின்ஸ் வந்து பிவைக்யூஸ் வந்து வந்த கொஷின். கன்சிடர் த ஃபாலோயிங் டயக்ராம்ஸ். எக்ஸ்மென் working at a constant speed doing a certain job in y days. Which of the following shows the relation with x and y? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க ரிஜெக்ட் பண்ண வேண்டியது டயக்ராம் 1. ஏன் அப்படின்னா இதுல மென்னும் டேஸும் வந்து நெகட்டிவ்ல போகுது. இதெல்லாம் குவான்டிடேட்டிவ் ஐட்டம்ஸ். இது வந்து நெகட்டிவ்ல இருக்க வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் இது லீனியரா போகுது. இப்போ இந்த இடத்துல டேஸுக்கு பதிலாக ப்ராடக்ட்னு இருக்குன்னு வைங்களேன். அப்போ நம்பர் ஆஃப் மென் அதிகமாக ப்ராடக்ட் வந்து லீனியரா அதிகமாகும். ஆனா டேஸ்ன்னு கொடுத்துக்கலாம் செகண்ட் வராது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் மென்ஸுக்கு டேஸ் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு ஒரு டேஸுக்கு மென் இன்க்ரீஸோ டிக்ரீஸ் ஆகுறாங்க. இதுவும் பாசிபிள் கிடையாது. அப்போ இதுதான் ஒரே பாசிபிள். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே ஜீரோக்கு கீழே போல டேஸ் அதிகமாக, அதாவது மென் அதிகமாக டேஸ் வந்து குறையுது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா லேபர், அதாவது லேபர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். ஸோ ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லேபர். ஒர்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். ஆனால் லேபர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். அப்போ டயக்ராம் 4. ஓகேங்களா? ஓகே. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் ஏபிசிடி, அது அதில் வந்து எது எக்ஸ்போனென்ஷியல் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ ஏவோட ஷேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கு. ஸோ பேசிக்காக வந்து இது ஒரு இடத்துல பிளேட்டிவ் ஆகும், அதனால இது கிடையாது. பி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன், அது வந்து லீனியர். சி வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி சடனாக மேலே போகுது. டி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு இப்படி போகுது. ஸோ இது வந்து கியூபிக்கு ஆர் பவர் 4 அந்த மாதிரி. இது எக்ஸ்போனென்ஷியல், அதாவது பவர் 2. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி. கர்வ் சி தான் எக்ஸ்போனென்ஷியலாக க்ரோ ஆகுது. ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து, ஸோ ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. ஓகே, டிசீஸ் பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. ஸோ டவுன் ஏ அண்ட் பி. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு டவுன்ல எதுக்கு வந்து ஹையர் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வித் டயபெட்டிஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து டவுன் ஏல ஒரு 1 lakh பீப்புள், டவுன் பில 2 lakh பீப்புள் இருக்காங்க அப்படின்னா நம்ம நம்பர் கண்டுபிடிக்கலாம். ஆனா வெறும் பெர்சன்டேஜ் தானே கொடுத்துருக்காங்க, நம்பர் எதுவுமே கொடுக்கல. அதனால அதை வச்சு கண்டுபிடிக்கவே முடியாது. ஓகேங்களா? ஸோ என்னைக்குமே ரெண்டு இதை கம்பேர் பண்ணும்போது குவான்டிடேட்டிவ் டேட்டா இருந்தா மட்டும்தான் நம்மளால நம்பரை கண்டுபிடிக்க முடியுது. ஏன்னா அவங்க நம்பரை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டேட்டா வச்சு நோ இன்ஃபரன்ஸ் கேன் பி ட்ரான். நீங்க கேட்கலாம், இங்க டயபெட்டிஸ் வந்து 24% கொடுத்துருக்கு, இங்க 18% இருக்கு, இங்க இருக்கு, அப்ப இங்க தானே அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ஒருவேளை இங்க 3 லட்சம் பேர் இருந்தாங்க அப்படின்னா இந்த 18% வந்து 54,000. ஓகேங்களா? இது வந்து 18%. இங்க வெறும் 1 லட்சம் பேர் இருந்தாங்க அப்படின்னா வந்து இந்த 24% வந்து 24,000 தான். அப்ப எங்க அதிகமா இருக்காங்க? 7 தானே அதிகமா இருப்பாங்க. ஓகே. ஸோ அதனால எக்ஸாக்ட் நம்பர், ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பேஷண்ட், டோட்டல் நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் நம்மளால எக்ஸாக்ட் நம்பர் கண்டுபிடிக்க முடியும். அது வரைக்கும் இல்லை, நோ இன்ஃபரன்ஸ். ஸோ பர்சன்ஸ் வித் மோர் தேன் 1 டிசீஸ். இப்போ இந்த மாதிரி கிராஃப் கொடுத்துருக்காங்க வைங்களா, பெர்சன்டேஜ்ல ஆட் பண்ணி 100% வந்துச்சு அப்படின்னா தேர் இஸ் நோ ஓவர்லேப். ஆட் பண்ணி 100% வந்துச்சுன்னா நோ ஓவர்லேப். கிரேட்டர் தேன் 100% வந்துச்சுன்னா தேர் இஸ் அன் ஓவர்லேப். ஓகேங்களா? இப்போ ஆட் பண்ணலாமா? இங்க 34 இருந்து ஆட் பண்ணலாம். ஸோ 34 பிளஸ் 13 பிளஸ் 18 பிளஸ் 13 பிளஸ் 22. ஸோ 34 பிளஸ் 13 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 47, 47 பிளஸ் 18 65, 65 பிளஸ் 13 78, இது 100. ஸோ டவுன் ஏல நோ ஓவர்லேப். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் 1 டிசீஸ் தான். ஸோ ஏல வந்து தேர் இஸ் ஒன்லி 1 டிசீஸ் இன் எவ்ரி பர்சன். ஓகேங்களா? ஸோ பிஏ பார்க்கலாமா? ஸோ 28 பிளஸ் 20 48, 48 பிளஸ் 24 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 72, 72 பிளஸ் 19 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 91, 91 பிளஸ் 30 இஸ் ஈக்குவல் டு 121. 121% இருக்கு. பெர்சன்டேஜ் 100 தான் இருக்க முடியும். 121% இருக்கு அப்படின்னா வந்து டவுன் பில பீப்புள் ஆர் ஹேவிங் மோர் தேன் 1 டிசீஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து ஒரு 30 கிலோமீட்டர் ரேஸ் இருக்கு, 3 அத்லெட்ஸ். இங்க டிஸ்டன்ஸ் டைம். ஓகேங்களா? ஸோ கம்மியான டைம்ல அதிகமான டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்படி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப இது ரெண்டும் இங்க மர்ஜ் ஆகுது, ஆர் இப்படி போகுதுன்னு வைங்களேன்.
இப்போ இந்த கிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா மோர் டிஸ்டன்ஸ் இன் லெஸ் டைம். சரிங்களா, மோர் டிஸ்டன்ஸ் இன் லெஸ் டைம். ஓகே, ஸோ இதுல வந்து ரேஸ் வாஸ் 1/a அப்படின்னா ஆமா, ஏ தான் வந்து ஃபர்ஸ்ட் கம்மியான டைம்ல 30 கிலோமீட்டர் ரீச் பண்ணது. அப்போ கரெக்ட். பி வாஸ் அஹெட் ஆஃப் ஏ அப் டு 25 கிலோமீட்டர் மார்க். ஸோ இதுதான் 25 கிலோமீட்டர் மார்க். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பியோட கிராஃப் கீழே இருக்கு. அப்போ பி தான் அதிகமான டிஸ்டன்ஸை கம்மியான டைம்ல கவர் பண்ணியிருக்காங்க 25 கிலோமீட்டர் மார்க் வரைக்கும். அப்போ சாரி இங்க இருக்கு. அப்போ இது கரெக்ட். சி வாஸ் வெரி ஸ்லோ ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தா அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் வரைக்கும் சி வாஸ் வெரி ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் சி நின்னுட்டாங்க. சி வாஸ் வெரி ஃபாஸ்ட் அப் டு 24 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் நின்னுட்டாங்க. அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. வெரி ஸ்லோ கிடையாது, வெரி ஃபாஸ்ட் அப் டு 24. ஃப்ரம் த பிகினிங் டு லாஸ்ட் ஆனா அதுவும் கிடையாது, 24 கிலோமீட்டர் வரைக்கும் தான். ஸோ அப்போ 1 and 2 ஒன்லி. ஓகேங்களா, அடுத்து திரும்ப ஒரு கிராஃப். இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் ப்ரொஃபசர்ஸ் பை ஏஜ். ஸோ டார்க் பிளாக் வந்து மேலு, கிரே வந்து ஃபீமேல். இது வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் ப்ரொஃபசர்ஸ் மட்டும் இந்த ஏஜ்ல. ஓகேங்களா, ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல எத்தனை பேர்னா, ஸோ பிசிக்ஸ்ல 32 + 8 = 40. இது வந்து பாத்தீங்கன்னா 40 பேரோட கிராஃப். சரிங்களா, ஸோ டோட்டல் ஆட் பண்ணீங்கன்னா 100% வருதா? அப்ப கரெக்டா இருக்கு. ஓகேங்களா, ஹவு மெனி ப்ரொஃபசர்ஸ் பிலாங் டு த ஏஜ் குரூப் 35 to 44? ஸோ 35 to 44 வந்து 40%. ஸோ 40 பேர்ல 40%னா இன்டூ 40/100. 40 பேர்ல இது நம்பரு. ஓகேங்களா, இது நம்பர் ஆஃப் பிசிக்ஸ் ப்ரொஃபசர்ஸ், இது பெர்சன்டேஜ். ஓகேங்களா, ஓகே, இன்டூ 40/100. ஸோ அதை எழுதணும்னா 0 0 0 0 கேன்சல் ஆயிடும். 4 × 4 16. 16 பிசிக்ஸ் ப்ரொஃபசர்ஸ் வந்து 35ல இருந்து 44 வயசு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 16 பேரு, இங்க வந்து 12 பேரு, இங்க வந்து பாத்தீங்கன்னா 8, இங்க வந்து பாத்தீங்கன்னா சாரி இங்க வந்து 4, இங்க வந்து 8. சரிங்களா, which one of the disciplines has the highest ratio of males to females? So males to females. So physicsல வந்து பாத்தீங்கன்னா 32:8. மேக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 28:8. ஸோ கெமிஸ்ட்ரியில ரொம்ப கம்மி, மேல்ஸே கம்மி தான். பாட்னியில கம்மி, சைக்காலஜிக்கல் கம்மி. எக்கனாமிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 24:8. இப்போ ஹையஸ்ட் ரேஷியோ ஆஃப் மேல்ஸ் டு ஃபீமேல்ஸ்னா எல்லாத்தையும் ஏதாவது ஒரு சைடு 1க்கு மாத்துங்க. இது 4:1, இது வந்து பாத்தீங்கன்னா 3.5:1, இது 3:1. ஸோ ஹையஸ்ட் ரேஷியோ ஆஃப் மேல்ஸ் டு ஃபீமேல்ஸ் வந்து பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல. சரிங்களா, ஸோ ஹையஸ்ட் ரேஷியோனா 1:1க்கு மாத்திட்டு அப்புறம் நம்ம இது பண்ணோம். ஓகேங்களா, ஸோ வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் ஆல் சைக்காலஜி ப்ரொஃபசர்ஸ் ஆர் ஃபீமேல்? ஸோ சைக்காலஜில வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸோ மேல் வந்து 4, ஃபீமேல் வந்து 6, டோட்டலா 10. அப்ப 60% ஃபீமேல், 40% மேல். ஓகேங்களா, ஸோ சைக்காலஜில 60% of all professors are female. Okay, அடுத்து, if the number of female psychology physics professors in age 25 to 34 equals 25% of all physics professors in that group, then what is the number of male physics professors? So 25 to 34 இந்த இது. So 25 to 34ல எத்தனை பேர் இருக்காங்க? 12 பேர் இருக்காங்க. ஓகேங்களா, so 25 to 34ல ஓகே 25 to 34ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 12 பேர். அதுல வந்து பாத்தீங்கன்னா 25% ஃபீமேல், 25% ஃபீமேல். ஸோ 25% ஃபீமேல் அப்படின்னா வந்து 3 பேர். அப்போ 75% மேலா தான் இருக்கணும். 75% மேல், அப்போ 9. ஓகேங்களா, ஸோ நம்பர் ஆஃப் மேல் பிசிக்ஸ் ப்ரொஃபசர்ஸ் அந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா 9. Okay, if the physics professors in the university constitute 2% of all professors in the psychology professors constitute 2% of all professors in the university, what is the number of professors? ஓகேங்களா, ஸோ சைக்காலஜில மொத்தமா எத்தனை பேர்? சைக்காலஜில 4 + 6. ஓகேங்களா, ஸோ சைக்காலஜில 10. ஓகேங்களா, ஸோ 2% = 10. அப்ப 100% என்ன? 2% 10னா 100% வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 10 divided by 2 into 100. ஓகேங்களா, ஸோ 10 divided by 2 into 100. ஸோ இதுவும் இது கேன்சல்னா 5. ஸோ 500 பேர். ஓகேங்களா, 500 persons. ஓகேங்களா, ஸோ 1%, ஸோ 2% 10னா 1% = 5. அப்ப 100% is equal to 500. ஓகேங்களா, ஓகே.
ஃபாலோயிங் கிராஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் ஃப்ரூட் செல்லர்ஸ் பர் இயர் கேட்டிருக்காங்க. ஸோ அதை வச்சு ஆன்சர்ஸ் பண்ணோம். ஸோ ஏபி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ வந்து டார்க் லைன், பி வந்து லைட் லைன். இன் விச் இயர் வாஸ் த ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் ஏ அண்ட் பி சேம்? ஏ அண்ட் பி ஆவரேஜ் ப்ராஃபிட் சேம் வந்து இந்த இயர்னா 1996. சில இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, இந்த மாதிரி டக்குன்னு பார்த்து கரெக்டாக எழுதிடணும். ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் பி அண்ட் ஏ இந்த இயர் 1998? ஸோ 1998 இந்த இயர், ஓகேங்களா? ஸோ பி தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ 1998ல B is greater than A. அப்போ subtract பண்ணா பாசிட்டிவ் வேல்யூ, ஓகேங்களா? சப்ட்ராக்ட் பண்ணா பாசிட்டிவ் வேல்யூ, ஓகேங்களா? ஸோ இங்க எத்தனை பாசிட்டிவ் வேல்யூ இருக்கு? ஒன்னே ஒன்று தான் இருக்கு. அப்போ எழுதிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ எல்லா வாட்டியும் கால்குலேட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இங்க ஒரு வேளை நம்ம செக் பண்ணலாம். ஸோ பி வந்து பார்த்தீங்கன்னா ரஃபா 400, ஏ வந்து சாரி 4000. ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா ரஃபா வந்து ஸோ 3.5க்கு கொஞ்சம் 3.5 எடுத்துங்க. -3,500 வரும். ஸோ 500க்கான வேல்யூ இல்லை, பக்கத்தில் 600 இருக்கு. ஏன்னா என்ன நம்ம அக்யூரேட்டா சொல்ல முடியாது, கொஞ்சம் மேலே கீழே கூட இருக்கலாம், ஓகேங்களா? ஓகே. How much more average profit did A make in 2000 than 1999? ஸோ இதை நம்ம அழிச்சிடலாம், நிறைய டேட்டா ஓவர்லாப் ஆகுது. ஸோ 2000ஓட 1999ல ஏ எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தாங்க அப்படின்னு கேட்டேன். ஸோ 2000 வந்து ரஃபா 6000, 99ல ரஃபா 4000, ஓகேங்களா? ஸோ அப்போ ஏவோட டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6000 minus 4000 equal to 2000. Okay, so what is the average profit of B from the year 1997 to 2000? ஸோ 97 to 2000ல பிக்கு 97 to 2000ல பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இறங்கி இப்படி போயிட்டு இப்படி ஏறுது. ஸோ ஃப்ளக்சுவேட் ஆகுது. ஸோ நான் இன்க்ரீஸிங் கிடையாது, ஏன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் டிக்ரீஸிங் கிடையாது, ஏன்னா டிக்ரீஸும் ஆயிருக்கு. ஸ்டெடியானா லீனியரா இருக்கணும், அந்த ஸ்டெடி. இது ஃப்ளக்சுவேட்டிங், சரிங்களா? ஓகே. ஸோ இந்த கிராஃப் ஏ அண்ட் பி ஓவர் த பீரியட் 2000 to 2010. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீரியடை ஆல்ரெடி 2000 to 2010 கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் அதை தான் பார்க்கணும், ஓகேங்களா? ஆன் அன் ஆவரேஜ் ஏ ஏர்ன்ட் மோர் தேன் பி டியூரிங் திஸ் பீரியட்னா கரெக்ட். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணனா, ஏ எவ்வளோ ஏர்ன் பண்ணாங்க அப்படிங்கிறது டோட்டலாக ஏக்கு கீழே இருக்கிற ஏரியா, ஓகேங்களா? ஸோ பி எவ்வளோ ஏர்ன் பண்ணாங்க அப்படிங்கிறது டோட்டலாக பிக்கு கீழே இருக்கிற ஏரியா, ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தோம்னாவே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்து ஏவை விட பி அதிகமாக தான் இருக்காங்க. ஸோ ஏவை விட பியை விட ஏ அதிகமாக ஏர்ன் பண்ணிக்க. ஏன்னா இந்த ஏரியாவில் ஏ அதிகம், இந்த குட்டியோண்டு ஏரியாவில் தான் பி அதிகம், ஓகேங்களா? ஸோ மற்றபடி இது வந்து காமன் ஏரியா. இந்த ரெட் ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது காமன் ஏரியா, ஓகே? அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஏர்ன்ட் மோர் தேன் பி டியூரிங் திஸ் பீரியட், சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள். இது வந்து சிம்பிளான வெலாசிட்டி கிராஃப், டிஸ்டன்ஸ் கிராஃப் இருக்குல்ல, இங்க வெலாசிட்டி இருக்கு, இங்க டைம் இருக்கு அப்படின்னா வந்து இந்த கிராஃபுக்கு கீழே வர்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க டைம் இருக்கு அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்டூ டைம். அதுதான் அந்த கீழே இருக்கிற ஏரியா. டோட்டலா ஆட் பண்ணோம்னா அந்த டைம், அந்த டிஸ்டன்ஸ் கவர்ட் இந்த டைம்ல, இந்த ஸ்பீட்ல ஆர் ஸ்பீட் டைம் கிராஃப்னு நம்ம சொல்லுவோம்ல, இந்த ஸ்பீட்ல இவ்வளவு தூரம் போயிருக்காங்கன்னு ஒரு கிராஃப் கொடுத்தாங்க அப்படின்னா வந்து ஒருவேளை இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏ அண்ட் பியோட ஸ்பீடுன்னு கொடுத்துருக்காங்க வைங்களேன். கிராஃப் வந்து ஸ்பீட் ஆஃப் ஏ அண்ட் பி, ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போறாங்க. சிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை டு மும்பை போற ஸ்பீடை கொடுத்துருக்காங்க வைங்களேன். இதுல யாரு ஆவரேஜ் ஸ்பீட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏக்கு தான் அதிகமா இருக்கும், ஓகேங்களா? ஓகே. இயர் வைஸ் வேரியேஷன் ஆஃப் த பிரைஸ் ஆஃப் சர்டன் கமாடிட்டி இஸ் ஷோன், ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி ஸோ மஸ்ட் ஹேவ் பீன் ₹10. கண்டிப்பாக 10 ரூபாயா இருக்குமா தெரியல, 1980ல கேட்டிருக்காங்க. 12 ரூபாயா இருக்குமா அப்படின்னா அதுவும் தெரியல, ஓகேங்களா? ஸோ ஏன்னா எக்ஸாக்டா இங்க நிக்குமா இல்லை இங்க வருமா எதுவுமே நமக்கு தெரியல, ஓகேங்களா? ஸோ 10லேருந்து 20 ரூபாய்க்குள்ள இருக்கும் அப்படின்னா எஸ், அதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, ஓகேங்களா? எஸ், ஹையர் தேன் 1991 இங்க இருக்கு, இதை விட அதிகமான அதை பத்தின டேட்டா இல்லை. ஆனா 10லேருந்து 20 ரூபாய்க்குள்ள இருக்கலாம், ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ இது கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம அந்த லாஸ்ட் கொஸ்டினை முடிச்சுட்டு வந்துடலாம். 20th கொஸ்டின், ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெக்டட் ப்ரோக்ரஸ், ஆக்சுவல் ப்ரோக்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூன் 1ல ஆக்சுவல் ப்ரோக்ரஸ் வாஸ் லெஸ் தேன் எக்ஸ்பெக்டட். ஸோ ஜூன் 1ல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ரோக்ரஸ் வாஸ் லெஸ் தேன் எக்ஸ்பெக்டட், நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. இது கரெக்ட்,
ஓகேங்களா? ஸோ ஆக்சுவல் ரேட் ஆஃப் ப்ரோக்ரஸ் வாஸ் கிரேட்டர் தென் மந்த் ஆஃப் ஆகஸ்ட். இதுதான் ஆகஸ்ட். ஆகஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ரோக்ரஸ் வந்து அதிகமாக இருந்திருக்கு. அப்போ இதுவும் கரெக்ட். எக்ஸ்பெக்டட் ப்ரோக்ரஸ் விட அதிகமாக இருக்கு. ஒர்க் வாஸ் ஆக்சுவலி கம்ப்ளீட்டட் பிஃபோர் எக்ஸ்பெக்டட் டைம். எக்ஸ்பெக்டட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம ரிமூவ் பண்ணோம்னா இதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் டைம் ஆஃப் ஃபினிஷ். இதுதான் எக்ஸ்பெக்டட் ஃபினிஷ் டைம். ஸோ இது இந்த வேலை பண்ணவர் நம்மள மாதிரி தான் இருக்கார் போல. ஸோ கடைசி வரைக்கும் இது வரைக்கும் கனவு காண்டுட்டு கடைசி நேரத்தில் ஃபுல்லாக படிச்சுட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டார் அந்த மாதிரி. ஓகேங்களா? உங்களை மாதிரியே. ஸோ ஒர்க் வாஸ் ஆக்சுவலி கம்ப்ளீட்டட் பிஃபோர் த எக்ஸ்பெக்டட் டைம். அதுவும் கரெக்ட் தான். டியூரிங் த பீரியட் ஃப்ரம் 1st April to 1st September நோ டைம் வாஸ் ஆக்சுவல் ப்ரோக்ரஸ் மோர் தென் எக்ஸ்பெக்டட் ப்ரோக்ரஸ். கிடையாது. இந்த ஆகஸ்ட் பாதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ரோக்ரஸ் greater than expected. Actual progress greater than expected. ஓகே, அப்போ இது தப்பு. ஓகேங்களா? நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க. பை ஹவு மச் டிட் த இம்போர்ட் ஆஃப் ஷீட் ஸ்டீல் எக்ஸீட் த இம்போர்ட் ஆஃப் காயில். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காயிலு, ஷீட்டு, ஸ்கிராப் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 3 months வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் மந்த்தில் ஷீட்டை விட காயில், ஷீட் 40, காயில் வந்து 10. ஸோ 10 அதிகமாக இருக்கு. செகண்ட் மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரஃபாக 32 இருக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா 38 இருக்கு. ஸோ ப்ளஸ் 6. தேர்ட் மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரஃபாக சம்வேர் லைனை வச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து 34 இருக்கு, இது வந்து எங்கேயோ 37 பக்கம் இருக்கு. ஸோ ப்ளஸ் 3. ஸோ ரஃபா 19,000. ஓகேங்களா? 19,000 டன்ஸ்ல எக்ஸீட் ஆச்சு. ஸோ வாட் வாஸ் த அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் இன் டாலர் ஷீட் ஸ்டீல் ஓவர் 6 month பீரியட். ஸோ 6 month பீரியட்ல கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 40 பிளஸ் 38 பிளஸ் 38 திரும்ப ஒரு 38 ரஃபா போட்டுக்கலாம். ஓகேங்களா? எக்ஸ்பெக்டட் தானே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சம்வேர் அரௌண்ட் 36 or 34 இருக்கு. ஓகேங்களா? ஸோ 36ன்னு வச்சுக்கலாம். ப்ளஸ் 36 ப்ளஸ் 36. ஓகேங்களா? ஓகே, ரஃபா அந்த வேல்யூ தான் வரும். ஸோ 38 into 5 வந்து 190 plus 36. ஸோ ரஃபா வந்து 246, சாரி 226. ஓகேங்களா? ஸோ அதோட வேல்யூ என்ன? 256. ஸோ 226 into 256. இது நம்ம ரஃபா ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை 226 213னும் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதை இப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணால் அது பின்னால் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ 230 into 250. ஸோ அதில் பாதி 115, அதில் பாதி வந்து பார்த்தீங்கன்னா 57 பாயிண்ட் சம்திங். ஓகேங்களா? ஸோ 57க்கு பக்கத்தில் இருக்கிறது 55. ஓகேங்களா? ஸோ 57 ரஃபாக நமக்கு வருது. ஓகேங்களா? ஸோ நமக்கு 55,550. ஓகேங்களா? ஸோ வாட் வாஸ் த அப்ராக்சிமேட் ரேஷியோ ஷீட் ஸ்டீல் டு ஸ்கிராப் ஸ்டீல் இன் த ஃபர்ஸ்ட் 3 months. ஸோ ஷீட் டு ஸ்கிராப். ஸோ ஃபர்ஸ்ட் 3 monthsல 40, 38, 38 ரஃபாக நம்ம கேல்குலேட் பண்ணோம்ல. ஸோ இது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம அவங்க என்ன அப்ராக்சிமேட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ 40 + 38 + 38 வந்து பார்த்தீங்கன்னா 114, சாரி 116 வரும். சரிங்களா? 116. ஸோ ஃபர்ஸ்ட் 3 monthsல ஷீட் ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா 116. ஸ்கிராப் ஸ்டீல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 32, ஒரு 34, இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நடுவில் 35. ஓகேங்களா? ஸோ 35, ஸோ 105 வச்சுக்கலாம். 3 இது. ஓகேங்களா? ஸோ 136, 34, 35, 36ங்கிறது, சாரி 32, 33, 34னா ஸோ 32, 33, 34 இந்த மாதிரி வரிசையாக வந்துச்சு. மிடில் வேல்யூ இன்ட்டு 3 பண்ணிக்கலாம். இஸ் டு 99. ஓகேங்களா? ஸோ 100 is to 117 அந்த மாதிரி போட்டோம்னா 117 is to 100 அப்படின்னு போட்டோம்னா ரஃபாக 1.2 is to 1. ஓகேங்களா? ஸோ அப்ராக்சிமேட்டாக தானே கேட்டுருக்கேங்க. ஸோ இதை நம்ம 99 is to 116 ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம போடுறதுக்கு பதிலாக இது கூட ஒரு +1 பெரிய வேல்யூவில் இது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் காமிக்காது. அதே மாதிரி அப்ராக்சிமேட் வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 100 is to, சாரி 117 is to 100ன்னு எடுத்துட்டோம்னா 1.17 is to 1ன்னு வரும். ஓகே, விச் இஸ் க்ளோஸ்லி ஈக்குவல் டு 2. ஓகேங்களா? ஸோ இப்படித்தான் நம்ம சால்வ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன டவுட்னாலும் வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்ட் சிலாஜிசம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ ரெடி. அதுக்கு முன்னால் நான் வந்து அந்த
சிலாஜிசம்ஸ்னா என்ன அப்படின்னு ஒரு சின்ன வீடியோ எடுத்துட்டு பண்ணலான்னு அந்த வீடியோ மட்டும் பெண்டிங். கூடிய சீக்கிரம் நான் அதை ஆட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ மோரலெஸ் இன்னைக்கு நைட்டு இல்லைன்னா நாளைக்கு காலையிலக்குள்ள அந்த வீடியோ உங்களுக்கு வந்துடும்.